இப்ப வரைக்கும் வந்ததுல இருந்து போதை பொருளை ஒழிக்கிறதுக்கு இவங்க ஓடுறதை தாண்டி என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத. வாங்கம்மா பொய்யின் புதல்வியே, பச்சோந்தி நிறமே, சொம்படிக்கக்கூடிய அனைத்து திறமை இருக்கக்கூடிய முகமே. எங்களோட முதல்வர் அவர்கள் இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கு போராடிட்டு இருக்காரு. அதுக்காக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. அதற்காக ஓடிட்டாது இருக்கிறாங்க. உங்களோட முன்னாள் முதல்வர் இருக்காருல்ல, 75 வருஷ கட்சி. அந்த 75 வருஷத்தை விட்டுட்டு கடந்த 5 வருஷத்தை எடுத்துப்போம். கடந்த 5 வருஷத்துல போதையில்லா தமிழகத்தை ஏன் உங்களால உருவாக்க முடியல? உருவாக்க முடியாது. ஏன்னா போதை பொருள் வந்ததே உங்களாலதான். உங்க டிஎம்கே சேர்ந்தவங்க எத்தனை பேர் ஒயின் ஷாப் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நினைச்சு அவங்க உங்களை ஓட்டு போட்டு கொண்டு வந்தா மக்களுக்கு போதை பொருள் கொடுக்கறதான நல்ல ஒரு அரசியல். இதெல்லாம் உனக்கு எதனா தெரியுமா? எங்க முதல்வர் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கு பேசிட்டு இருக்காரு சட்டசபையில. உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் பேசினாலே உங்க ஆட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு எதனா தெரியுமா? இந்த கட்சியில இருந்து அந்த கட்சியில போய் சொம்படிச்சா மட்டும் பத்தாது. உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். புரியுதா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம சட்டமன்றத்துல அது கோஷ்டி பூசல் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு கூச்சம் நாச்சம் ரொம்ப அதிகமா இருக்கோ? முதல்ல அந்த தம்பி இறந்து போனதுக்கான ரீசன் வெளியே வந்தது அவன் போதை பொருளை யூஸ் பண்றவங்கள காட்டி கொடுத்ததுனால அடிச்சு கொலை பண்ணாங்க அப்படிங்கறது தான். ஆனா அந்த காலேஜ்ல இறந்து போன தம்பியோட படிக்கக்கூடிய சக மாணவனான ஒரு தம்பி வெளியிட்டு இருந்தார் ஒரு வீடியோ. அது போதை பொருள் காட்டி கொடுத்ததுனால அடிச்சு கொலை பண்ணல, வேற ஒரு விஷயத்துக்காக பண்ணாங்கன்னு சொல்லி அந்த தம்பி வீடியோ வெளியிட்டு அது எல்லா நியூஸ் சேனலையும் போட்டாங்க. ஏன் கண்ணுலன்னா விரல வச்சு குத்திக்கின்னு மூடின்னு படுத்துன்னு கிடந்தீங்க. அந்த நியூஸ் எல்லாம் பார்க்காம உங்களுக்கு சாதகமான நியூஸை மட்டும் பார்க்காதீங்க. வைஷ்ணவி புதல்வி அவர்களே, எல்லா நியூஸையும் பாருங்க. எப்போது உங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயம் வரும் அதை மட்டும் புடிச்சுக்கிட்டு பேசலான்னு பேசாதீங்க. அது போதை பொருள் யூஸ் பண்றதை காட்டி கொடுத்ததுனால அந்த பையன் இறந்து போகலன்றத வெட்ட வெளிச்சமா சக மாணவனானவன் வீடியோ போட்டிருக்கான். எதனா தெரியுமா உனக்கு? உங்களுக்கு எல்லாம் யார் மைக் கொடுத்து பேச சொல்றது உங்களன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே.